வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 21வது பகுதியாக பரமசிவன் பார்வதி என்ற தலைப்பிலே பரமசிவனுக்கு 6 முகங்கள் இருப்பதையும் அந்த முகங்களின் தன்மையையும் அவர் ஒருவருக்கு மட்டுமே பரம என்ற முன்னடை ப்ரிஃபிக்ஸ் இருப்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டி தமது மொழிகளிலே நமக்கு சில விஷயங்களை விளக்குகிறார். ஈஸ்வரனுக்கு திசைக்கொன்றாக ஒரு முகம், 4 திசைக்கு 4 முகம். அதுபோக மேலே பார்க்க ஒன்று, அதற்கு ஊர்துவ முகம் என்று பேர். அதே மாதிரி இந்த 6வது முகம் என்று ஒரு முகம் இருக்கிறது, அது அதோ முகம். மேலே பார்ப்பதால் ஊர்துவம், கீழே பார்ப்பதால் அதோ முகம், அதோகதி என்கிறோம். அப்படி என்றால் மேல்லோகம் என்கிற மோட்சத்திற்கு வழி இல்லாமல் கீழோகமான நரகத்திற்கு வழி என்று பொருள். ஆனால் சிவபெருமானின் சுவாமியின் அதோமுகம் என்கிற போது இப்படி கெட்டதான தாழ்ச்சியான அர்த்தமில்லை, ரொம்பவும் உசந்த அர்த்தமே. மேலே உள்ள ஆகாசம் பரவெளி. பரம் என்றால் உயர இருப்பது, உயர்வானது, உயர்ந்த தத்துவத்திற்கு ஸ்தூலமான ரூபகமாக இருப்பது. அது அகண்ட பிரம்மத்துக்கு ஸ்தூல ரூபகமே வெளியில் தெரிகிற அகண்ட ஆகாசம், அது பரம், பரமபதம். அதை பார்க்கிற ஈஸ்வரனின் 5வது முகத்துக்கான மூர்த்தியான சதாசிவத்துக்கும் பிரம்மமாக சிறப்பு சொன்னேன். சுவாமி இப்படி பரம தத்துவமாக பர தத்துவமாக இருப்பதாலேயே பரமசிவன் பரமசிவம் என்பது எப்படி வேறு எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு ப்ரிஃபிக்ஸ், முன்னடை இல்லையோ அந்த ப்ரிஃபிக்ஸ் இவருக்கு உண்டு. அப்படியே இந்த பரமவும் சிவன் ஒருவனுக்குத்தான். சின்ன குழந்தைகள் கூட பரமசிவன் பார்வதி என்றே சொல்கின்றன. சிவனுக்கே பொதுவில் அதிகம் வழங்குகிற பெயரான ஈஸ்வரனுக்கும் பரம சேர்த்து பரமேஸ்வரன் என்கிறோம் என்று தமது கனிமொழிகளை முடிக்கிறார். அதாவது சிவபெருமானின் 6 முகங்களை பற்றி குறிப்பிட்டு பரம தெய்வமாக அவர் இருப்பதால் அவர் ஒருவரே பிரதான தெய்வம் என்ற அர்த்தத்திலே அவருக்கு மட்டும் அந்த பரமசிவம், பரமசிவன், பரமேஸ்வரன் என்கின்ற பரம முன்னோட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு விளக்குகிறார். நாம் காஞ்சிமுனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.